வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது துலா ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய புத்தாண்டில், அதாவது 2024 வருடத்தில் என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது இந்த பிரபஞ்சம்ன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். துளாராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம், சுதர்சனர் பிறந்த நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம். பிறகு வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் கருடன் பிறந்த நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய முருகர் பிறந்த நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம் 3வது பாதம். ஆக 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்ட அற்புதமான ராசி தானுங்க இந்த துளாராசி. அந்த துளாராசிக்கு வரக்கூடிய 2024 வருடம் எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? முதல்ல இந்த வருடம் பிறக்கப்படக்கூடிய தருணம் எப்படி இருக்குது? 2024 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாட்களில் தான் இந்த மாதம் வருடம் பிறக்கப்படுது. திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம், சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில், மகம் நட்சத்திரம் 3வது பாதத்தில், சரியாக 129 டிகிரி சிம்ம ராசி கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கப்படுது. ஜனவரி 1 பிறக்கப்படுது. அப்போது பிறக்கப்படக்கூடிய நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை யாருன்னு பார்க்கும்போது சுக்கிர பகவான் தான். அதிபதி தான் நமக்கு கேது பகவானே தவிர அந்த நட்சத்திரக்குரிய அதிதேவதை சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் துளாராசிக்கு 2வது பாவகத்தில் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கும் பொழுது, அனுச நட்சத்திரம் 2வது பாதத்தில் 218 டிகிரியில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிற பட்சத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. சுய தொழில் செய்யறதுக்குண்டான ஒரு வருடம் இந்த வருடம். பொதுவாகவே எல்லாருக்கும் சுய தொழில் செய்யணுன்ற ஆசை ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. ஒரு சில நண்பர்களுக்கு ஆசை இருக்கும், ஒரு சில நண்பர்களுக்கு நம்மளால் பண்ண முடியலையன்ற ஆதங்கம் இருக்கும். ஆசையாக இருந்தாலும் சரி, ஆதங்கமாக இருந்தாலும் சரி, 100% 2024 வருடத்தில் செயல்படுத்துறதுக்குண்டான ஒரு திறனை இந்த பிரபஞ்சம் இந்த 2024 துளாராசி நண்பர்களுக்கு நிச்சயம் கொடுக்கப்படுது. ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் தான் நம்மளால் முடியுமா முடியாதான்றது நம்ம மற்றவங்களுக்கு காட்ட முடியும் இல்லையா? அப்போது இந்த 2024 வருடத்தில் பல தருணத்தில், ஒரு தருணம் கிடையாது, பல தருணத்தில் சந்தர்ப்பம் கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். காவல்துறைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, இராணுவத்துறைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, எனக்கு இந்த வருடத்தில் கிடைக்குமா வேலை? 100% கிடைக்கும். என்ன சார் ஆதாரம்? உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்குவார். தொழில் ஸ்தானாதிபதி 10வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்குவார். தொழில் ஸ்தானாதிபதி 11வது பாவகத்தில் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பார். அந்த சூரியன் லாபஸ்தானாதிபதி துளாராசி நண்பர்களுக்கு. அந்த சூரியன் துளாராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவானோட சேர்ந்து தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து குரு பகவானுடைய வீட்டில் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவார். அப்போது தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பார்க்குறாரு, லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு, லாபஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் அரசாங்க பதவி நிச்சயம் இந்த துளாராசி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் அரசாங்க வேலை கிடைச்சிருமா? கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமா? எல்லாரும் கவர்மெண்ட் வேலை எதிர்பார்க்கறது இல்லைல்ல. 10 பேர் படிக்கிறாங்கன்னா அதில் இன்றைக்கி 2 பேர் கவர்மெண்ட் வேலை எதிர்பார்க்குறதே பெருசு. மீதி 8 பேர் வெளிநாடு போகலாமா, வெளியூர் போகலாமா, சொந்த வேலை செய்யலாமா, இப்படி தான் நினைக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி ப்ராக்டிக்கல். அப்போது அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் துளாராசி நண்பர்களுக்கு இந்த 2024 வருடத்தில் மிக அதிகமாக இருக்கும். அயல்நாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நான் கலைத்துறையில் இருக்கிறேன் சார், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்,
மறுபடியும் என்ன நம்ம பிறக்க போகிறோமா, வளர போகிறோமா? இல்லை. அப்போ இந்த 2024வது வருடத்தில் உங்களுக்குரிய வருடமாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். 100% பின்னுக்கு இருந்த நீங்கள் முன்னுக்கு வந்து காட்ட வேண்டிய ஒரு கட்டம் 2024வது வருடத்தில் மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து இந்த துளாராசி நண்பர்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. சார், ஜனவரி 1 வருடம் பிறக்குது, நீங்கள் மார்ச் 13ஆம் தேதி சொல்கிறீங்களே சார் நல்லது நடக்கிறதுக்கு அப்படின்னா, கலைத்துறையில் இருக்கிறவங்க சாதிக்கிறதுக்கு தான் மார்ச் 13 சொல்கிறேனுங்க. கலை சார்ந்த வேலைகள் செய்கிறதுக்கு எல்லாமே நான் கேமராவுக்கு முன்னுக்கு ஒரு சோசியல் மீடியா, அதாவது நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேனுங்க. கேமராவுக்கு முன்னுக்கு நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை கேமராவுக்கு பின்னுக்கு நீங்கள் இருந்தாலும் சரி, அது இந்த கலைத்துறை, இந்த டெக்னீஷியன், இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சோசியல் மீடியா, இந்த துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாமே 2024வது வருடத்தில் மார்ச் மாதம் 13ஆம் தேதி மிகப்பெரிய தருணத்தை கொடுக்க போகுது. அதை பயன்படுத்திக்கோங்க. அதுபோக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு, துளாராசியில் பிறந்தவங்க, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதே மார்ச் 13 தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார, மார்ச் 13 அப்படின்னா ஒரு 17 நாள் தான் மார்ச்சில் இருக்க போகுது. ஏப்ரலுக்கு ஒரு மாதம், கிட்டத்தட்ட உங்களுக்கு எம்புட்டு காலம், ஒரு 47 நாள், அதிகபட்சம் 50 நாள் தான் டைம் கொடுக்குறேனுங்க. மார்ச் 17லிருந்து மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார இந்த துளாராசியில் பிறந்த நண்பர்கள் வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். எழுதி வச்சுக்கோங்க. அதுபோக திருமணத்தில் தடை இருந்துக்கிட்டு இருக்குது சார், திருமணம் இந்த வருஷத்துலையாவது நடக்குமா, எனக்கு கல்யாணம்ன்ற ஒரு பிரார்த்தம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுங்க. திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் துளாராசி நண்பர்களுக்கு செவ்வாங்க. அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் வருடப்பிறப்பு அன்னைக்கு குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், குரு பகவானுடைய பார்வையில் இருக்கார். செவ்வாய் 7வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும், 4வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தையும், 8வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தையும் செவ்வாய் பார்க்குறார். தனஸ்தானாதிபதி 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமும், தனஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதி குரு பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு. குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வீட்டில் செவ்வாய் பகவானுடைய செவ்வாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு செவ்வாவை பார்ப்பார். குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு. இந்த பரிவர்த்தனைகளாலையும் நமக்கு அந்த திருமண தடைகளும் விலகும். திருமணம் ஆயிட்டு பிரிஞ்சிருக்கிற நண்பர்கள் மீண்டும் இணையறதுக்கோ அல்லது நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்கள் மறுமணத்துக்கோ கண்டிப்பாக ஏற்பாடுகள் இந்த 2024வது வருடத்தில் கொடுக்கப்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக துளாராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கிறார். இது வரைக்கும் காய்க்கிற மரம் கல்லடிப்படணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் இருந்துட்டேன். சம்பாரிச்சனே போக சாதிக்கலை, உழைக்கிறனே தவிர உழைச்சிக்கிட்டு இருக்கிறனே தவிர உயரலை, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த 2024வது வருடம் நிச்சயமாக திருப்பமுனையாக இருக்கும். என்னன்னா, தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம் 10வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதுபோக குரு பகவானுடைய பார்வை மட்டும் இல்லை, சனி பகவானுடைய பார்வையும் வாங்குறார். சனி பகவான் துளாராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய நல்லவர். லாபஸ்தானத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7வது பாவகமான திருமணஸ்தானத்தையும் பார்க்குறாரு, தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போது இந்த பார்வையும் சரி, இந்த அமைப்புகளும் சரி, துளாராசி நண்பர்கள் அனுபவிக்கிறதுக்கு 30 வருஷம் மறுபடியும் வெயிட் பண்ணணும். 30 வருஷம் கழிச்சு யார் இருக்கிறா யார் இல்லைன்றது யாருக்கும் தெரியாது இல்லையா? காற்றடிக்கும் போது தூத்திக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும், அதுதானே நடைமுறை. அப்போது
2024 இது நடக்கும்னு நான் சொல்கிறேனுங்க. நம்பிக்கை ஒன்று இருந்தால் செயல்படுத்தி பாருங்கள். நீங்கள் ஒரு படி முன்னுக்கு வச்சா இந்த பிரபஞ்சம் 10 படி உங்களை முன்னுக்கு தள்ளும். இதுக்கு முன்னாடி உங்களுடைய கிரகநிலைகள் சரியில்லாமல் இருந்தது, கோட்சார அமைப்புகள் சரியில்லாமல் இருந்தது, பட்டகாலே படுன்ற மாதிரி கஷ்டப்பட்டீங்க, சிரமப்பட்டீங்க, சங்கடப்பட்டீங்க. ஏன்டா இருக்கணும், எதுக்கடா இருக்கணும், எங்கிட்டாவது போயிடலாமா, எதாவது பண்ணிக்கலாமான்ற எண்ணத்தில் கூட இருந்திருக்கலாம். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருக்கிற நகை நட்டு அடமானம் வச்சு பார்க்குற அளவில் இருக்கிற இதெல்லாம் ஓகே. ஆனால் நேரம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லதாக வந்து சேரும். துளாராசி நண்பர்கள் 100% இந்த தருணத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. அது உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொரு டேட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மார்ச் 13 ஒரு டேட்டு சொன்ன, மே 2 வரைக்கும். அதுபோக ஜனவரி 1 ஒரு சில விஷயங்களுக்கு சொல்லியிருக்கிறேனுங்க. புத்திர செல்வம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் இல்லை, எல்லாம் செய்துவிட்டேனுங்க, ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கலை, அப்படியெல்லாம் சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா மே மாதம் 2 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஜனவரி 1 அதுக்குள்ளார புத்திர செல்வம் கிட்டும். 1000 செல்வம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் உண்மையான செல்வம் என்ன அப்படின்னா புத்திர செல்வம். புத்திர செல்வம் ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லை, இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு புது உறவு கிடைக்கிறதுக்கான வருடம் இந்த 2024 வருடம். ஒன்றும் இல்லைங்க, இது வரைக்கும் 10ஓட 11 நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த 2024 வருடத்தில் 10ஓட 11 இருந்த நீங்கள் 10க்குள்ளே ஒருத்தராக ஒரு மதுப்பு மறுவாத பெறுகிறவரா, 4 பேர் முன்னாடி கண்ணியமாக வாழ்ந்து காட்டுறவரா, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையும் சரி, வளர்ச்சியும் சரி, வாழ்வாதாரமும் சரி ஏற்படுற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். இடையில ஒரு பதிவு கொடுக்குறேனுங்க இந்த துளாராசி நண்பர்களுக்கு. இடையிலேயே ஜனவரி 1 டிசம்பர் எண்டு வரைக்கும் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த செயல் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ துளாராசி நண்பர்களுக்கு கொடுக்குறேனுங்க. இதுவரை ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வச்சு தான் வீடியோக்கள் அதிகமாக போடுறதுக்கு ஒரு யோசனை வரும். அதனால் சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.